என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அமேச்சர் எசன்ஸோட விட்டமின் சி பிரைட் க்ளோ கிரீம் பத்தி நம்ம பார்க்க போறோம். இதோட ரேட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா இருந்தது. இதை வந்து நம்ம தமிழ்ல தான் ரிவ்யூ பண்ண போறோம். கண்டென்ட் பாத்தீங்கன்னா 25 கிராம் இதுதான். பாத்தீங்க அப்படின்னா இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் இருக்கு. இன்கிரீடியன்ஸ்ல பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு இப்படி அதுதான். ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அமேசான்ல வந்து கொஞ்சம் நிறைய பேர் ரிவ்யூஸ் கொடுத்த ஒரு கிரீமை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு ஸ்கின் பிரைட்டனிங் கிரீம்னு சொல்றாங்க. சரி, அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத பார்க்கலாம். அதோட பேர் பாத்தீங்கன்னா நேச்சர் எசன்ஸோட விட்டமின் சி பிரைட் க்ளோ கிரீம் பத்தி நம்ம பார்க்க போறோம். சீரம் பத்தி நம்ம அடுத்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். அதோட ரேட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா இருந்ததுங்க. வெறும் 71 ருபீஸ் தான் போட்டிருந்தது, ஃப்ரீ டெலிவரி சார்ஜ் கூட. சரி, என்னடா 71 ருபீஸ்க்கு ஒரு கிரீமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சர்ப்ரைஸ் விசிட்ல நான் போய் பார்த்தேன் உள்ள. அது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டா நான் சொன்ன மாதிரி அதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 75 ருபீஸ் தான். டிஸ்கவுண்ட்ல அது 71 கிடைக்குது. அதோட அமௌண்ட் பாத்தீங்கன்னா 25 கிராமுக்கு கொடுக்குறாங்க. பேக்கேஜிங் எல்லாமே நீட்டா தான் இருக்கு. இது வந்து ஒரு 2 டேஸ்லயே நம்மளுக்கு டெலிவர் ஆயிடுது. சில கிரீம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 டேஸ் எடுக்குது. நான் கொஞ்சம் பிரைம் மெம்பருங்கிறதுனால எனக்கு 2 டேஸ்லயே டெலிவர் ஆயிடுச்சு. சோ இதை வந்து நம்ம தமிழ்ல தான் ரிவ்யூ பண்ண போறோம். எனக்கு பாத்தீங்கன்னா அந்த கிரீமோட ரேட்டை பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுங்க. எப்படி 71 ருபீஸ்க்கு ஒரு கிரீமா? சரி, உள்ளுக்குள்ள நம்மளுக்கு என்ன இருக்குங்கிறதுக்கு டெஃபினட்டா பார்த்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஃபைனலா இப்படிதாங்க பேக்கேஜிங்ல வந்தது. ஒரு பிரவுன் கலர் கவர், பேக்கேஜிங் கவர்ல இப்படிதான் இந்த கிரீம் வந்தது. இப்போ வந்து நம்ம உள்ளுக்குள்ள எப்படி இருக்குங்கிறத நல்லா பார்க்கலாம். பேக்கேஜிங்ல இப்படிதான் வந்தது. கொஞ்சம் நஞ்சு போய் தான் வந்திருக்கு. பட் ஆனா இது வந்து மேனுபேக்சரிங் அதை செல் பண்றவங்களோட இது கிடையாது. கொரியர் சர்வீஸ்ல இப்படிதான் நம்மளுக்கு ஃபைனல் பேக்கேஜிங் எல்லாமே வருது. ஓகே, உள்ள பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு டியூப் இதுல வருது. இப்ப வந்து கொஞ்சம் கிளியர் ஷாட்ஸ்ல நம்ம எல்லாம் பார்க்கலாம். எல்லா டீடைல்ஸ் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நான் இப்ப வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகே, பேக்கேஜிங் பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கு. நேச்சர்ஸ் எசன்ஸ் ஒரு மாதிரி நல்லா அழகா ஒரு எல்லோ கலர் பேக்கேஜிங்ல சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் போட்டிருக்காங்க. கண்டெய்ன்ஸ் விட்டமின் சி இருக்கு. 40x விட்டமின் சி பிளஸ் நியாசினமைடு இதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நோட் பண்ணிருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னா ரேட்டே பாத்தீங்க அப்படின்னா 75 ருபீஸ் போட்டிருக்கு. இன்சைடோட பேக்கேஜிங் பாத்தீங்கன்னா அழகா இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் பாக்ஸ்ல கிளியர் கட்ல வந்திருக்கு. சோ இதோட மெயின் இது பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் லெமனும் நியாசினமைடும் தான் இதோட மெயின் இன்கிரீடியன்ட், ஆக்டிவ் இன்கிரீடியன்டா போட்டிருக்காங்க. நியாசினமைடுங்கிறது வந்து ஒரு விட்டமின் B3. விட்டமின் B3 வந்து இது ஒரு நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட் தான். அதே மாதிரி வந்து விட்டமின் சில வந்து உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. லெமன், அந்த சாத்துக்குடி எல்லாமே இருக்கு. ஸோ இதுல வந்து அவங்க மெயினா லெமன் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இந்தியன் கம்பெனி தான், ஹரித்வார்ல இருக்கிற ஒரு கம்பெனி தான் இது வந்து உங்களுக்கு இதை வந்து இந்த ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட ரேட் 25 கிராம் தான். இதோட கண்டென்ட் பாத்தீங்கன்னா 25 கிராம் இதுதான் பாக்ஸ். 36 மந்த்ஸுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். இது என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னா டார்க் ஸ்பாட்ஸ் அதே மாதிரி ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யூஸ்வலா வந்து எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி அந்த மாதிரி வார்னிங்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க. இது எல்லா ஸ்கின் டைப்ஸுக்கும் உள்ளது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் இருக்கு. இன்கிரீடியன்ஸ்ல பாத்தீங்கன்னா மெயினா அக்வா இருக்கும், ஸ்டெரிக் ஆசிட், சிசிடிஜி, டைமெத்தகான், விட்டமின் இ, நியாசினமைட், செத்தில் ஆல்கஹால் அப்படின்னு நிறைய வந்து உங்களுக்கு கெமிக்கல் பேஸ்ட் இன்கிரீடியன்ஸ் அஸ் வெல் அஸ் நேச்சுரல் பேஸ்ட் இன்கிரீடியன்ஸ் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுல செத்தில் ஆல்கஹால், ஸ்டெரிக் ஆசிட் எல்லாமே வந்து உங்களுக்கு நேச்சுரல் பேஸ்ட் இன்கிரீடியன்ஸ் தான். பட் டைமெத்தகான்ல ஆஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு மேன்மேட் தான். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத் லுக் கொடுக்கறதுக்காக கொடுக்குறாங்க.
இது ஆக்சுவலா பிரைடல் ஸ்கின். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸை வந்து கிளீன் பண்ணிட்டு இதை வந்து நல்ல சர்க்குலர் மோஷன்ல இந்த கிரீம் அப்ளை பண்ணணுமா. அப்படிதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம உள்ளுக்குள்ள கிரீமோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, உள்ளுக்குள்ள ஒரு இன்னர் கேப்ல வருது. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒயிட் கிரீம். பயங்கர ஸ்மெல்லுங்க. நல்ல ஒரு பெர்ஃப்யூம் ஸ்மெல். லெமனோட கண்டிப்பா எசென்ஷியல் ஆயில் ஸ்மெல் கிடையாது, ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஸ்மெல்லும் கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து அது நல்லாவே தெரியும் இது எசென்ஷியல் ஆயிலா ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலான்ட்டு. இது ஒரு பெர்ஃப்யூம் ஸ்மெல் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு கெமிக்கல் தான். எனக்கு இது ஃபர்ஸ்ட் அது இந்தியா மேடானே எனக்கு ஒரு டவுட். சரி, வாங்கிட்டு இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்படி இது ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு இப்படி பண்ணிக்கலாம். பட் எனக்கு இந்த கிரீம் வந்து நான் ஒரு 2-3 டைம்ஸ் நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாங்கினேன் அதை யூஸ் பண்றதுக்கு. பட் நான் வந்து ஃபேஸ்ல யூஸ் பண்றது கொஞ்சம் பயந்தேன். ஹேண்ட்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணேன். சரி, ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி இது ஜஸ்ட் அது முடிச்சோடனே இது ஒரு செகண்ட் பாட்டில். பட் இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு டெஃபினட்டா வந்து இது போட்ட உடனே அந்த ஒரு ஒயிட் காஸ்ட் கொடுக்குதுங்க. அந்த ஒயிட் காஸ்ட் எதுக்கு அப்படின்னா, உள்ளுக்குள்ள நம்ம டைட்டானியம் டை ஆக்சைடு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ போட்ட உடனே ஏதோ கொஞ்சம் நம்ம வெள்ளையா தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஒயிட் காஸ்ட். இது டெஃபினட்டா வந்து ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணல. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணுது அப்படின்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த இன்னர் எல்போல கொஞ்சம் எடுத்து நீங்க அப்ளை பண்ணுங்க. ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் எப்போதுமே ப்ராடக்ட்ஸ் போட வேண்டாம். ஒரு இன்னர் எல்போல வந்து ரொம்ப சன் பார்க்காத அந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, ஒரு 24 hours விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது நமக்கு ஸ்கின் இரிட்டேஷனா இல்ல ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான்ட்டு. இது பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கின் ஃப்ரெண்ட்லி தான். பிஹெச் லெவல் டெஃபினட்டா செக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேட் வந்து கம்மியா இருக்கு. பட் அது பாத்தீங்க அப்படின்னா 25 கிராம் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 50 கிராம் கிரீம் எல்லாம் ஒரு 150-160 அந்த ரேட்ஸ்ல இருக்கும். இதுல நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரேட்ஸ் கம்மியா இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச போது அவங்க அந்த ரேட் கிராம்ஸ்ல வந்து ஒரு கேட்ச் வச்சுட்டாங்க. அதனாலதான் 71 rupees ஆன்ட்டு எனக்கு தோணி இருக்கு. அதேதான் எல்லாத்துக்குமே தோணும். ஏன்னா 71 rupeesக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம கிராம்ஸை பார்க்க விட்டுடுறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 150, 180, 200 அந்த ரேஞ்சுக்குள்ள 200 கிராம்ஸ் அளவு கொடுக்குறாங்க. அதுதான். பட் இது வந்து உங்களுக்கு நேச்சுரல் கிடையாது, ஃபுல்லா கெமிக்கல்ஸ் தான். இன்கேஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க ஒன்ஸ் வாங்கி நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்க. இது பிரைட் க்ளோ கொடுக்கும்னு சொல்றாங்க. பட் டெஃபினட்டா எனக்கு வந்து க்ளோ எதுவும் கொடுக்கல. ஒரு ஒயிட் காஸ்ட் தான் எனக்கு அப்பியரன்ஸ் இருந்தது. பிளஸ் எனக்கு வந்து ஒரு ஆயிலி ஸ்கின்னால அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி தெரிஞ்சது. ஸோ எனக்கு வந்து இது ஃபுல்லா கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை ஆகல. பயங்கரமா எனக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது போட்டோடனே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டெஃபினட்டா இங்க ஒரு ஸ்வெட்டி லுக் வந்துருச்சு. ஸோ எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின்ங்கிறதுனால கொஞ்சம் ஸ்வெட் லுக் வந்துருச்சு. ஸோ ஒவ்வொருத்தங்க ஸ்கின்னும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ நீங்க வாங்கி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அது ஒத்துக்குதா இல்லையான்ட்டு. கம்மி ரேட்ல வாங்கி ட்ரை பண்றேன் அப்படின்னா தாராளமா வாங்கி ட்ரை பண்ணுங்க. பட் என்னை கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான நல்ல ப்ராடக்ட் கிடையாது. அவ்வளவுதான். ஓகேங்களா. இனி அடுத்தது வந்து இதோட விட்டமின் சி சீரம் எப்படி இருக்குங்கிறது அதை பார்த்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.